உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். இதை பத்தி நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால, இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியல்ல என்னதான் நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பா இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் ஜென்ரலா நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது பிரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும்,
நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களாம் நம்ம வந்து சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட்டாக வந்து லக்னாதிபதியே வந்து பாதகாதிபதி வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து தனக்கு தானே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ வந்து அவர் உங்களுடைய நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ லக்னாதிபதியை 10 அப்படிங்கும்போது தொழில் சிந்தனைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ அஷ்டம சனி பார்வையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல வேலை இருக்குது, இங்கே வேலை செய்ய வேண்டாம், நீ வாங்க அப்படின்னு யாராவது உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா விட்டுட்டெல்லாம் போயிடாதீங்க. இப்போ வந்து சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பெரிய அரசியல் மாற்றமே வந்திருக்கு. இது எல்லாமே இதுதான் காரணம். ஏன்னா சூரியனே வந்து பாதகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட்டாக சைடாக இருக்கும், பெரிய ஹை பொசிஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும். அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கு, எல்லாமே ஒரு எதிரி ஸ்தானத்தில் இருக்கும்போது அதுதான். ஸோ மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை பண்ணுறது, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இருக்கும்? இந்த வைகாசி மாதமாவது ஒரு மாற்றம் இருக்கா, நமக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா உங்களுக்கு அது தொழில் சிந்தனை வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு கமிஷன் பேசிஸில் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பெரிய குடைச்சல் கொடுக்கும். ஸோ 2க்கும் 11க்கும் உரிய புதனும் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனோட அஸ்தங்கமாக இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய குடும்ப ரீதியான செலவுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பமே சில பேர் உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய தருணங்கள், இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் நிற்க மாட்டேங்குதே, எவ்வளோதான் நம்ம லாபம் பார்த்தாலும் 1 ரூபா கூட இப்போ நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்ட காலம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாமே மாறும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மே ஒரு 25 ஜூன் 1 வீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஆச்சு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை ஸ்தானம். அப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய தாய் தந்தையும் சேர்ந்த இடத்துல வந்து 4ஆம் இடமும் செவ்வாயாக தான் வருது. அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பிளட் லாஸ் ஆகிறது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்கிறது, இல்லாட்டி அப்பாவுக்கு, ஸோ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ உடல் ரீதியான அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ நீங்களுமே உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து கேது இருக்காரு. ஸோ இந்த வருஷம் எண்டில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு செல்கிறார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணும்போது இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்ட். ஏன்னா கேது அப்படிதான் பண்ணுவார். நம்ம நினைக்கிறதா கரெக்ட், நம்ம சொல்றதா கரெக்ட், அந்த வார்த்தைகள் கடினமாக்குறது சொல்றது எல்லாமே அப்படிதான் நினைப்பாரு, நினைக்க வைப்பாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சிந்தனைகளை இதை யோசிச்சுக்கோங்க. நம்ம அமைதியா இருக்கணும், நம்ம சொல்றது இப்போ எந்த இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது. யாரையாவது பிடிச்சி நம்ம சத்தம் போடுறது, இரிட்டேட் பண்ணுறது, திட்டுறது எல்லாமே நடக்கும். இதெல்லாமே கொஞ்சம் காமாக இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கிடையாது, எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். குடும்பத்தில் டெசிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து குடும்ப நபர்களோட நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தானாக முடிவெடுக்கும்போது அது பிரச்சனை வரும். குழந்தைகள் மூலியமாக சில மாற்றங்கள், ஸ்கூல் காலேஜஸ்ஸு அவங்களுக்கான ஒரு செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுத்து விட்ருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிடுமான்னு கேட்டால் 100% சரியாயிடும். ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேத்துக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்தில் என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியாக நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஜென்ரலாக என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உலக ரீதியாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாறப்போகிறார். இந்த இயர் எண்டில் மாற போகிறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்கார். அப்போது இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு. அப்போது நினச்சி பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்கே இருக்கு? ஸோ மேஷத்தில் இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்கள், பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறையா ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நடக்க போகுது. நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ளே அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும். கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பெருசாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போது வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி, குரு வீட்டில் சனி இருக்கிறனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மளெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க.
ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? இந்த 11th of May அப்புறமா வந்து நம்மளுடைய செவ்வாய் வந்து அழகா அவங்களுடைய லக்னத்துல வந்து உட்காந்துக்கிறார். ஆல்ரெடி யார் இருக்காங்க அங்க? நம்மளுடைய சூரியன் இருக்காங்க. ஸோ இப்போ சூரியனும் செவ்வாயும் வந்து சேர்க்கை பெறும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, 2 நெருப்பு கிரகங்கள் லக்னத்தில் இருக்கும்போது ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட். நம்ம ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது வந்து ஹெல்த் ரொம்ப பாதிக்காம பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து உஷ்ணம், ஆல்ரெடி வந்து அந்த மண்டை சூடுன்னு சொல்லுவாங்களா, செம்மைய கோவம் வரும். 8க்குரியவரும் வந்து எங்க இருக்காரு? லக்னத்துல இருக்காரு. அப்ப அந்த கோபத்தினால் சில விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ என்ன அப்படின்னா, கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையா இந்த டைம்ல போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 5க்குரிய சூரியனும் இப்ப வந்து லக்னத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதான் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மாற போறாரு. இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15th of 16th இதுல இருந்து பார்க்கும்போது எல்லாமே மாறிடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாள்பட்ட இடைவெளி முன்னாடி அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்க வந்து டிசைட் பண்ணும்போது கொஞ்சம் காமா எங்கேயாவது நீங்க வெளியே போய் ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் காமா டிசைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கோபம், எரிச்சல் உங்களுக்கு தரக்கூடிய இந்த தருணம் இருக்கும். ஆக்சுவலா அவங்க ஜென்ரலா பேசினாலே கொஞ்சம் கோபமா, எரிச்சலா, வீட்டுல ஒரு கணவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வராங்க, மனைவி உங்ககிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க எரிச்சல் அடையிறது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளானட்டோட வைப்ரேஷன் தான். இது நீங்க தான் தப்பு அப்படின்னாலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து அதோட அதிர்வலைகள் மூலியமாக தான் வந்து நிறைய விஷயமான மாற்றங்கள் வருது. ஓகே, செவ்வாய் 8க்குரியவங்ககிட்டயே இருக்கும்போது நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நீங்க வந்து அப்ராட் பயணங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேலையில வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து இப்ப 3க்குரிய புதனும் வந்து எங்க இருக்காரு? காலபுருஷனோட 3ஆம் வீடும், அதாவது சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய லக்னத்தில் இருக்காரு. ஸோ அதாவது அதிக ரீதியான ஒரு யோசனைகள், பர்ஃபெக்டா யோசிப்பீங்க. ஒரு காயை நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டா நீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்க. ஆனா 6க்குரிய புதனும் உங்களுடைய லக்னத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நினைவில் கொள்ளணும். தேவையில்லாம என்ன சொல்றது, இப்போ நிறைய வெளியே போய் சாப்பிட்டு இந்த ஃபுட் பாய்சனிங், அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு, அந்த டைம்ல நீங்க போய் ஏதாவது தேவையில்லாம சாப்பிடும்போது எல்லாமே கொஞ்சம் கவனமா உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உணவினால் மட்டும் கிடையாது. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் சைன். இது வந்து செவ்வாய் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இட ரீதியான ஒரு மாற்றங்கள், அதே மாதிரி வந்து ஒரு கடன் வாங்கும்போது ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் போடுறது, அதே மாதிரி உங்களுடைய தாய் பத்திரம், மதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் ரீதியான ஒரு விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்திரத்தை வச்சு ஏதாவது கடன் வாங்குறது இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்தால் கூட வேண்டாம். ஸோ மேஷத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டும், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் நல்லா இருக்கு. புது மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது இந்த விஷயத்தை விட பெஸ்ட்டு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனம்.
ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய படிப்பு யோசனைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரக்கூடிய வைகாசி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு தேவையில்லாமல் படிக்கிறதுக்கு தடைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்க. அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா? அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி, குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம்
அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம் நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கடகராசி மற்றும் லக்னக்காரர்களோட வைகாசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடகம் இப்போதான் வந்து ஒரு பெரிய சனியோட பிடியிலேருந்து விலகி அபாட அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனாலும் என்னடா நமக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட இந்த மாசத்துல வந்து இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கும், அப்படி சாஃப்ட் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ குரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதோட வேலைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை எதிரிகளாக இருந்தாலும் எதிரி எல்லாமே இப்போ காலில் விழுகிற மாதிரி நடந்திருக்கும். ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வரே எடுத்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே அமைதியாக அதை வந்து, ஏன்னா கடகம்னாலே அமைதி தான். ஸோ அமைதியாக அந்த விஷயத்தை வந்து அதை சார்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஒரு பேச்சுக்கு இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லிடலாம், பட் அது அவர் எவ்வளோ கடந்து வந்திருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய துரோகங்கள் எல்லாமே. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசா புக்திகள் மூலியமாக அந்த இயக்கங்கள் இயக்கப்படும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்தி என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாசத்துல வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, எதிரிகளிடமிருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வந்திருக்கும். நிறைய நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, வயசானவங்கள பார்க்குறீங்களோ, இல்லை வந்து அவங்களுக்கு செருப்பு போடாமல் நடக்கிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, உங்களை தேடி வருவாங்க, ஏதாவது தலைவலிக்குது மாத்திரை வாங்கி கொடுங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டு வந்தாங்க, முதலால நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா 6க்குரியவர் லக்னத்தில் வருகிறார். அப்போ வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இல்லாட்டி அதுக்கு நிகரான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போ நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்கள் நமக்கு வந்து அந்த பாவகத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் செய்யும்போது அந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுதலையாகும். ஸோ 6, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். ஸோ 6ஆம் இடம் இயங்கி அந்த வந்து அதிர்ஷ்டமா மாறும். ஒரு பிரச்சனை சந்தித்த பின் லாபம், இதுதான் வந்து அதிர்ஷ்டம். இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எப்பவுமே வாழ்க்கையில. ஸோ உங்களுடைய குரு எங்க இருக்காருன்னு முதல்ல பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன், 2க்குரிய சூரியன் இப்போ வந்து உங்களுடைய பாதகாதிபதி வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ குடும்ப ரீதியான வருமானங்கள் ரீதியான ஒரு பிரச்சனைகள், வருமானம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பம் நல்லா இருந்ததுன்னா வருமானத்தில் பிரச்சனை, அப்படி இல்லாட்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால் பிரச்சனை. அப்போ கொஞ்சம் அமைதியா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடம் புதனும் போய் கரெக்டாக வந்து பாதகாதிபதி வீட்டில் போய் சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு அஸ்தங்கமாயிட்டார். அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க, உங்களுடைய கடகத்தில் வந்து 3க்குரியவர். ஸோ பாதகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய தம்பி தங்கச்சிங்க
உங்களுடைய மாமனார் இவர்களிடம் இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் ஏதாவது கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பார்த்து போங்க. தேவையில்லாமல் இந்த ஸ்பீடெல்லாம் வேண்டாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க. கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு ஜென்மத்தில் வருகிறார். உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க, தூங்குங்க. வேலை இருக்க தான் செய்யும். அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி. நான் ஒரு கருத்தங்களை பேசியிருந்த போது நான் சொன்னேன், நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அந்த கண்ணாடி சூரியனை வந்து இரண்டுக்குரியவர் வந்து அந்த கண்ணாடியை வந்து ஒரு சைன் போடும்போது கண்ணாடி கழட்டி வச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்ம பண்ணுறது தான். பட் அதே மாதிரி வந்து அவரும் ஒரு ஜோதிடரோட ஆலோசனை மூலியமாக அந்த கண்ணாடி இல்லாமல் தான் வந்து அந்த சைன் போட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை. அந்த ஒரு எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குதோ அந்த பிரச்சனையான விஷயங்கள் நம்ம வந்து தொடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியான மாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரம் தான் அவருக்கு இருக்கு. ஆனால் அவருடைய தசாபுக்திகள் அதை எப்படி ஃபேவர் பண்ணுறது, அவர் நிறைய இப்போ வந்து பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். கோவில் போகிறது இது எல்லாமே. ஸோ நாமளுமே அந்த மாதிரி வந்து ஜென்ரலாக வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அந்த பாவத்தை இயக்கிறதுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பரிகாரங்கள் மூலிமா சின்ன சின்ன உதவிகள் மூலிமா அது சரி செய்துக்கலாம். கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னா சொல்யூஷன் 100% இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி அணுகி அதை வந்து சரி பண்ணுறோம். படிப்புக்கான விஷயங்கள், சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க, இனிமேல் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு உகந்த டைம். எவ்வளோ பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இனிமேல் வந்து நல்லா படிக்க போகிறீங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள், திருமணங்கள் எல்லாத்துக்குமே நடக்க போகுது. நல்ல ஒரு சூழல் வந்து கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களோட பொருளாதாரம் கூட ஒரு தடங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்தில் என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியாக நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஜென்ரலாக என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ உலக ரீதியாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்டில் மாற போகிறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்கார்.
அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்கள், பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங், ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறையா ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நடக்க போகுது. நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ளே அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பெருசாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போது வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மளெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து வைகாசி மாத பலன்களாக நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஸோ இந்த ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவார். இதான் வந்து வைகாசியில் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்மளுடைய புதன் அங்கே வந்து அஸ்தங்கம் ஆகிறார். ஸோ புதன் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு என்ன அப்படின்னா 2க்கும் 5க்கும் உரியவர்கள். ஸோ இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், இதெல்லாமே வந்து உங்களுடைய, அது போய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அதை வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு மூலியமாக சில சங்கடங்கள். அப்போ வார்த்தையில் கவனம் தேவை.
அப்போ வந்து என்ன அப்படின்னா அது ரொம்ப சூரியனோட நெருக்கி இருக்கும்போது அந்த ஹீட், அந்த ஒரு பிரச்சனை, நம்ம பேசக்கூடிய இது எல்லாமே தான் வைப்ரேஷன். பிளானட்டோட வைப்ரேஷன்னா அது வந்து சும்மா கிடையாது. 100% நடக்கும். ஏன்னா போன வாரம் நல்லா ஹாப்பியா இருந்திருப்பீங்க. இந்த வாரம் அப்படியே வந்து எதுக்குடா நம்ம சண்டை போடுறோன்னே தெரியாது. ஏன்னா இது வந்து சீரியஸாவே வந்து இப்ப சந்திரன் எங்க தான் வந்து ஒவ்வொரு 2 நாட்கள்ல வந்து ஒவ்வொரு ராசியை சுற்றி வந்தாலுமே 20ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய பஞ்சாங்கம் தெரிஞ்சா ஓகே. இல்லாட்டி நீங்க உங்களுடைய கேலண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டா 20ஆம் தேதி வந்து சந்திரன் குருவோட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமங்கல யோகம் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ குருவும் சந்திரனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தான். ஸோ இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சந்திரன் இணையும் போது இதெல்லாமே அந்த யோகங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிஷபத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் மூலிமா ஏதாவது வந்து உங்களுக்கு தள்ளி போகிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஏதாவது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அது இதுன்னு மாதிரியெல்லாம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. வார்த்தைகள் விடும்போது கவனம். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது சண்டைக்கு அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது சில ரகசியங்கள் வெளிப்பட்டால் அது மூலியமாக பிரச்சனை. இதெல்லாம் தான். ஸோ ரகசியத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் என்ன ரகசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் எதாவது சொல்கிறாங்க, வெளி சொல்லாதீங்க அப்படின்னா இந்த பேச்சுவாக்கில் சொல்கிறனால அந்த மாதிரி வார்த்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நிறைய புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க, கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி 5க்கு உரியவர் புதன் அது உங்களுடைய லக்னத்திலே இருக்கும்போது 2 வகையான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மனம், என்ன சொல்கிறது, ஒரு யோசனைகள் இதெல்லாமே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ரிஷபம்க்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஃபுட் பிஸ்னஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னா உங்களுடைய குரு 3ல் மறையும் போது என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் மறைமுகமாக பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சேமித்து வைத்த பணம் இல்லை நீங்கள் யார்கிட்டயே கொடுத்து நீங்கள் வராமல் இருந்த பணம் திடீர்னு வர்றது இதெல்லாமே நடக்க போகுது ரிஷபத்துக்கு. அண்ட் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் வந்து மாற்றங்கள் அப்படின்னு நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுவாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால இந்த வருடம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த 2 வருஷம் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. பட் அவங்கள போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி குரு வந்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு வேலை மாற்றம் இருக்குது, ஸ்கூல் மாற்றம் இருக்குது, தொழில் மாற்றம், இடம் மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பாக ரிஷபம் வந்து சந்திக்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. எப்படிலாம் இந்த கடன்லேருந்து, ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இப்போ தான் உங்களுடைய லக்னத்துக்கு வந்திருக்காரு. அப்போது இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்த நீங்கள் இந்த டைமில் வந்து கரெக்டாக யோசித்து அந்த கடனுக்கு அடைக்கக்கூடிய அந்த வழிகளை உங்களுக்கு வந்து கடவுள் காமிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரே பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிஷபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக செயல்படுத்துங்க. நேரம் ஆல்ரெடி நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலைகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலிமா உங்களோட வாழ்க்கை
மாற்றலாம். பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ராசிக்காரங்க அப்படின்னால கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் ஜென்ரலா நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன்
அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களா முதலாவது நான் சொல்லக்கூடியது ஆல்ரெடி உங்களுடைய சனி பகவான் 5க்கும் 6க்கும் உரியவர் பாத்தீங்க அப்படின்னா 7ல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா பொதுவா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்கள் இப்ப செலவுகள் மூலியமாக பெரிய செலவுகள், ஒரு அன்வான்ட் கமிட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இருக்கும். ஓகே, தன வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ உங்களுடைய 10th ஹவுஸ்ல இருக்காரு, கூட குரு இருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் இணைந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th ஹவுஸ்ல இருக்கும்போது இந்த கடைசி ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு ஒரு வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையவே வந்திருக்கும். இப்போ மீடியா ரிலேட்டட் ஜாப்ஸா இருக்கட்டும், நீங்க பேங்கிங்ல இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எப்பவுமே ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள், ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விஷயங்கள தான் உங்களுடைய வாழ்க்கை பயணமே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடமும் குரு தானே உங்களுக்கு. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது பொது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், கம்யூனிகேஷன். புதன் குரு சேர்ந்தாலே ஒரு சேல்ஸ் ஹெட்டு, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மீடியா ஃபீல்டா இருக்கட்டும், ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடம் வருமானத்தை தரக்கூடியவரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாப் ரிலேட்டட்ல, ஒர்க் ரிலேட்டட்ல தான் இந்த கன்னி ராசி லக்னக்காரர்கள் மெயினா இருப்பாங்க. ஸோ புதனுடைய வீட்டில் சுக்கிரன் நீசமாக இருந்தாலும், ஆனால் அவருடைய டைரக்டான ஒரு வீட்டில் அவர் இன்னும் நீசமாகல. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல. ஸோ அதோட வைப்ரேஷன்ஸ் லைட்டாக இருக்கும். பொதுவாக யார் அவங்க உங்களுக்கு? அப்போ 2க்கும் 9க்கும் உரியவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ உங்களுக்கு குரு யார்? அப்போ குருவோட இருந்திருக்காரு. குரு யார் உங்களுக்கு? 4ஆம் இடம், 7ஆம் இடம். அப்போ தாயினால் நன்மை, தாயினால் ஆதாயம், இல்லை ஏதாவது ஒரு வீடு மாற்றம். கண்டிப்பாக குரு சேர்ந்துட்டாரு அப்படின்னா வீடு மாற்றம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அதோட மாற்றங்கள் வரும். இல்லை சொந்த வீடு கட்டி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிற மாற்றம், தொழில் மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்தினுக்கான மாற்றம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்துக்கு உண்டான மாற்றம். இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருந்திருக்கும். ஸோ 7ஆம் இடத்துக்குரியவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி 5க்கும் 6க்குரியவர். அப்போ என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத கணவன் மூலியமாக ஒரு விரயங்கள், நீங்கள் காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு விரயங்கள், சுப விரயங்களோ அசுப விரயங்களோ, ஆனால் ஏதாவது ஒரு விரயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு செலவு பண்ணுறோங்கிறது நீங்கள் யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்ட் தான். இதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே இந்த காலகட்டத்தில் சூப்பராக போகலாம். நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகும்போது இப்போ ஆல்ரெடி அந்த மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு மாற போகிறார் இல்லைங்களா? ஸோ இந்த அடுத்த மாதம் குரு மாறிடுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னுமே லாபம் தான், நல்லது தான், எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் கொடுக்குமோ அதுக்கான ஒரு மாற்றங்கள் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது மூலியமாக உங்களுக்கு இன்னுமே ஒரு லாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாத பலன்களாக மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும்,
அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலிமா உங்களோட வாழ்க்கை மாற்றலாம். பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.